ஹலோ ஆல் வெல்கம் டு கான்செப்ட் கிளாரிட்டி பை தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் எப்படி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ப்ரிப்பரேஷன் கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் யூபிஎஸ்சி எடுத்திருக்கேன். திஸ் வில் ஆல்சோ அப்ளை டு குரூப் 1, 1A, 2 இது எல்லாமே. பட் 2A, 4க்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா 2A ஓடது வந்து மெயின்ஸே எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பர்சன்னாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரிலிம்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா அடுத்தது மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அடுத்தது மெயின்ஸ் எழுதணும். மெயின்ஸும் கிளியர் ஆயிடுச்சுன்னா அடுத்தது இன்டர்வியூக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டியில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ இதுதான் கரெக்டான வேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ ப்ரிலிம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த மைண்ட் செட்டில் இருப்போம்னா, ஓகே எக்ஸாம் எழுத போகிறோம், அது வந்து எம்சிக்யூ டைப்பான ஒரு எக்ஸாம் தான். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கிறதுனால அங்கேயே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ல இருந்து ஒரு ஆன்சர் தான் நான் எழுத போறேன் சொல்லிட்டு நம்மளோட வே ஆஃப் ப்ரிப்பரேஷனை எப்படி போகும்னு பார்த்தா பாசிவ் ரீடிங்காக தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து பிரெயின் ஸ்டாம் பண்றதோ இல்லை திங்க் பண்றதோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே பாசிவ் ரீடிங்காக தான் படிச்சுட்டு இருப்போம். ஸோ அதுக்கு கரெக்டான வே என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது மெயின்ஸ் தான். மெயின்ஸுக்கு நம்ம எப்படி படிப்போம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் இங்க வந்து பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ எந்த டாபிக் படித்தாலும் சரி, எந்த சாப்டர் படித்தாலும் சரி, நம்மளோட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸை எடுத்து வச்சுக்கணும். நான் இப்போ பாவர்ட்டி அப்படிங்கிற டாபிக் படிக்க போறேன்னு டிசைட் பண்ணிட்டா, ஸோ என்னோட மெயின்ஸ் சிலபஸ்லையும் ப்ரிலிம் சிலபஸ்லையும் பாவர்ட்டி அப்படிங்கிற வேர்டு இருக்கா, இல்லை அது ஒரு சப் டாப்பிக்காக இருந்தாலும் எந்த டாபிக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் பாவர்ட்டி இப்போ எடுத்திருக்கறனால GS1 பார்த்தோம்னா பாவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு. GS2ல இஷ்யூஸஸ் ரிலேட்டிங் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர்ல இங்கே பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது ப்ரிலிம் சிலபஸ் எடுத்து பார்த்தோம்னா இங்க பாவர்ட்டி இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பாவர்ட்டிங்கிற வேர்டு வந்து எக்ஸ்பிளிசிட்டாவே ப்ரிலிம்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளோட GS1, GS2, ப்ரிலிம்ஸ் இந்த 3 சிலபஸ்லையுமே பாவர்ட்டி அப்படிங்கிற வேர்டு இருக்கிறதுனால நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, பாவர்ட்டி அப்படிங்கிற டாப்பிக்கை நான் இந்தியன் சொசைட்டி டைமென்ஷன்லையும் பார்க்கணும், சோஷியல் ஜஸ்டிஸ் டைமென்ஷன்லையும் பார்க்கணும், ப்ரிலிம்ஸுக்கு எப்படி அதுலேருந்து ஃபேக்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கணும். இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதுக்கான டெஃபினேஷன், ஓகே பாவர்ட்டிக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் எந்தெந்த டாபிக் எல்லாம் டைப்ஸ் வருமோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இங்க வந்து பாவர்ட்டியோட டைப்ஸ் இருக்கு. அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி. அப்சல்யூட் பாவர்ட்டினா என்ன, அந்த டெஃபினேஷன் சொல்லியிருக்கிற கேலரி நான் கெட் பண்ணல, என்னோட சேலரியும் வந்து அந்த லெவல்ல வரல, ஸோ நான் வந்து பாவர்ட்டியில் இருக்கேன் அப்படின்னா தட் இஸ் அப்சல்யூட் பாவர்ட்டி. ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்ன, பக்கத்து வீட்டுக்கார கார் வச்சிருக்கான், எங்கிட்ட அந்த கார் இல்லை, ஸோ நான் ரிலேட் பண்ணிக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரனோட நான் ரிலேட் பண்ணிட்டு நான் வந்து என்ன பாவர்ட்டியா ஃபீல் பண்றேன். ஸோ தட் இஸ் ரிலேட்டிவ் பாவர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டேட்டாலாம் அவைலபிளா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும், வேர்ல்டு லெவல்ல, இந்தியா லெவல்ல. அதுக்கப்புறம் காசஸ், என்னென்ன காரணங்கள், பாவர்ட்டி உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ பாவர்ட்டி இருக்கிறதுனால கான்சிக்வன்சஸ், விளைவுகள் என்னென்ன உருவாகும், அதனால இம்பாக்ட்ஸ் என்ன இருக்கு. மேக்ஸிமம் இதில் நெகட்டிவ் தான் இருக்கும், சில டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா பாசிட்டிவும் இருக்கும். ஸோ நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு. ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொன்னா வேர்ல்டு லெவல்ல என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, இந்தியா லெவல்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வே ஃபார்வர்ட் என்ன கொடுக்கலாம், கன்க்ளூஷன், SDG எதுவும் கோட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ நம்ம இப்படி ஒரு டாபிக் எடுத்துட்டு இதனோட சப் டாபிக் எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு டாபிக் ஃபுல்லாக ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த ப்ரிப்பரேஷன்ல இருந்து மெயின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு போகும்போது ஜஸ்ட் நம்ம அந்த கொஷின் பார்த்தாவே, பாவர்ட்டி அப்படின்னு பார்த்தாவே அங்க இருக்கிற ஏதாவது ஸ்கீம் ரிலேட்டடா கேட்குறாங்க இல்லை செக்டார் வைஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பார்க்காமயே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக ப்ரிலிம்ஸையும் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ப்ரிலிம்ஸ் ட்ராப்னு சொல்றது. திரும்ப 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 நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்குள்ளாரையே சுத்திட்டு இருக்கிறது. ஸோ ஒரு கோட் சொல்லுவாங்க, ட்ரை டு கண்ட்ரோல் தி கண்ட்ரோலபிள் திங்ஸ் அண்ட் டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் தி அன்கண்ட்ரோலபிள் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மெயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கு. ஸோ அதுக்கான மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1750. ஸோ இந்த மெயின்ஸ் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்க போகிறோம். மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ்குள்ளார வரதுனால நம்மளை ஈஸியாக குவாலிஃபை பண்ண முடியும். அதுவும் மேக்ஸிமம் நம்மளோட பேப்பர் 1 GS பேப்பருக்கு இன்னும் 100க்கு மேலே கட் ஆஃப் போனதே இல்லை. சிசாட் பேப்பர்லையும் 33% மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மெயின்ஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்கேயே ஒரு 800லேருந்து ஒரு 850 மார்க்ஸ் கையில் வச்சுருக்கோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்வியூ ஸ்டேஜ் போகும்போது கூட ஒரு நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் ஆவரேஜாகவே நம்ம ஒரு 170 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும்போது 180, 190 வந்துடும். அப்படி பார்க்கும்போது நம்மளால ஈஸியாக வந்து ரேங்க்கும் கெட் பண்ணிட முடியும். நான் உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸோட டாப்பர்ஸோட மெயின்ஸ் மார்க்கை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அவுட் ஆஃப் 1750க்கு 843, 899,
901, 932, 878 இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் ஆவரேஜா 850ல இருந்து 900க்குள்ளார தான் இருக்கு. ஸோ இங்க வந்து ஃபைனல் மார்க்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ டைம் ஃப்ரேம் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து மேல நடக்குது அப்படின்னா, ஆனாலும் ஆகாட்டியும் நம்ம வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிரணும். ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் கம்ப்ளீட் இம்மர்சிவா 7 மந்த்ஸ் வந்து ஒன்லி மெயின்ஸ்க்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் வந்து ஜான்ல இருந்து மே வரைக்கும் ஒரு 5 மந்த்ஸ்க்கு நம்ம ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாவே போதும், ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி ஜஸ்ட் 3 மந்த்ஸ் தான் இருக்கு இன்னும். ஸோ இந்த 3 மந்த்ஸ்ல ஆப்ஷனல் முடிக்கல, எஸ்ஏ முடிக்கல, எத்திக்ஸ் முடிக்கலட்டினாலும் பரவாயில்ல. இந்த GS1, GS2 அண்ட் GS3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் சப்ஜெக்டோட அலைனா இருக்கிற பேப்பர்ஸ் தான். ஸோ டூ ப்ரிப்பேர் வெல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.